முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் அப்பன் முருகன் உன்னிடம் அவசரமாக பேச வந்திருக்கேன்னா அதில் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் தானே? ஆமியன் செல்வமே, நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி, உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியான செய்தி நாளையே உன்னிடம் வந்து சேரப்போகுது. இனிமே உன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத நீ கற்றுக்கொண்ட அனுபவத்தின் மூலமாக சிறப்பாக வாழ ஆரம்பி என் செல்வமே. என்ன நடந்தாலும் அனைத்தையும் கடந்து வருவதுதானே வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் மனிதர்கள் கடந்து வந்துதான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, தான் வாழ்க்கையில் ஒரு முறை கூட தோத்ததில்லை, யாருக்கிட்டையும் அவமானப்பட்டதே இல்லை, யாரும் என்னை ஏமாற்றவும் இல்லை, யாரும் எனக்கு துரோகம் செய்யவும் இல்லைன்னு எந்த மனிதராலும் சொல்லவே முடியாது என் செல்வமே. ஏன்னா இதையெல்லாம் கடந்து போகாமல் ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்கிறது தான் வாழ்க்கை உனக்கு கற்றுத்தரும் பாடம். இந்த உலகத்தில் போலியான உபசரிப்புகள் நிறைய இருக்குது. போலியான உபசரிப்புகளை செஞ்சு மனிதர்கள் முன்னால் நடிப்பதை காட்டிலும் உண்மையான குணத்தோடு யதார்த்தமாக இயல்பாக இருப்பது தான் அழகு. எல்லாத்துக்கிட்டையும் நல்லா நடந்துக்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காம பெருந்தன்மையோடு வாழ்வதை போல நடிப்பதை காட்டிலும் இயல்பாகவே நான் அகம்பாவம் பிடித்தவன் என்பது போல தனித்து இருந்து விடுவது கூட நல்லதுதான் என் செல்வமே. இந்த உலகத்தில் இயல்பாக வாழ்பவர்களை காட்டிலும் நடிப்பவர்கள் நிறைய பேர் பெருகி போயிட்டதுனால தான் மனிதர்களுக்கு உண்மை முகம் எது முகமூடி எதுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனிதர்கள் உலவி திரிகிறார்கள். பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் பணக்காரனாவான், ஆனால் பாசத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கவன் இந்த உலகத்தில் கடைசியில் பைத்தியக்காரனாகத்தானே மாறி போகிறான். அதுதான் இப்போது உண்மையாகவும் இருக்குது. இங்கே உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இடமில்லை. காசு பணம் செல்வம் இருக்கிற மனிதர்களுக்கு மட்டும்தானே இங்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேருகிறது. எல்லாருக்குமே முன்னேறுவதற்கென ஒரு காலத்தை நான் உருவாக்குவேன். என்ன ஒன்று, சில பேருக்கு கஷ்டப்படும் போது அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். சில பேருக்கு கஷ்டங்களை கடந்து வந்து ரொம்ப வேதனையையும் சோதனையும் அனுபவித்த பிறகு காசு பணம் முன்னேற்றம் எல்லாம் வரும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான சந்தோஷத்தையும் முன்னேற்றையும் சீக்கிரமே நான் கொடுக்க தான் போகிறேன். தன்னம்பிக்கையோடு இரு என் செல்வமே. போராட்டங்களிலேயே மிகப்பெரிய போராட்டம் மனிதன் தான் மனசோட போராடக்கூடிய எண்ணங்களோடு போராடக்கூடிய விஷயம்தான். ஏன்னா வெளியே 1000 எதிரி இருப்பலாம், தனக்கு பிடிச்சவன் பிடிக்காத இருப்பான், எண்ணங்கள் மாறுபாடு இருக்கும், ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடும் இருக்கும். இவங்களை நமக்கு பிடிக்கலையா, இவங்க நம்ம கூட ஒத்து வரலையா, அவங்ககிட்ட இருந்து விலகி போயிடலாம். ஆனால் உன் மனதின் எண்ணங்களோடு நீ ஒன்று சொல்ல, உன் மனசு ஒன்று சொல்ல, உன் மனதின் எண்ணங்களோடு நீ போராடும்போது அதிலிருந்து போராடி ஜெயிப்பது தானே மிகப்பெரிய விஷயம். உன் மனசில் உனக்கு நல்லதும் கெட்டதும் நிறைய தோணும். ஆனால் எல்லா எண்ணங்களுக்கும் நீ மதிப்பளிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என் செல்வமே. எது உன் மனசில் நல்லதாக தோணுதோ, எது ஒழுக்கமானதோ, எது சரியோ, எது முறையோ அதற்கு மட்டும் நீ மதிப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தா போதும். தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் நீ சிந்திக்க வேண்டும் என அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும், நீ வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை வாழணும்னா உன் மனசு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றி வாழ பழகு. அனாவசியமான எண்ணங்களுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் தேவையில்லாத எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்வமே. மனுஷன் இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கும் வெற்றிகரமாக வாழ்வதற்கும் 4 நல்ல குணங்கள் அவசியமாக தேவைப்படுது. நிறைய பொறுமை வேணும், வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய திறமை வேண்டும், தவறு நடந்தால் அதை தைரியமாக கேட்கக்கூடிய பயமில்லாத அச்சமின்மை எனும் குணம் வேண்டும், தவறு செய்தவர்களை கூட சரின்னு அரவணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய அந்த கனிவும் பணிவும் கூட வேண்டும் என் செல்லமே. அப்படிதான் ஓ மனசில் இந்த எல்லா நல்ல குணங்களும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பொறுமையும் திறமையும் அச்சமின்மையும் கனிவுடைமையும் உனக்குள்ளே இருந்தா நீயும் நல்லா இருப்ப, உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லவங்களாக நீ மாற்றி விடலாம். நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து போய் செத்து போயிடலாமான்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்கெல்லாம் நீண்ட காலம் வாழுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்களுடைய குடும்பத்தாரே அவங்களை எதிர்பார்த்து இருப்பார்கள். அவர்களுக்கு நல்லது நடந்தால்தான் அவங்க குடும்பத்தில் வண்டி ஓடும், வாழ்க்கை ஓடுன்ற சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். ஆக சாகலாமா வாழலாமா என்பதை இங்கு மனிதன் முடிவு செய்ய முடியாது என் செல்லமே. அனைத்தும் என் கைகளில் தானே இருக்கு. சாகலாம் என கடலில் விழுந்தவன்
கை நிறைய முத்துக்களோடு திரும்பினதும் உண்டு. ஆசையா முத்தெடுத்து சொத்து சேர்க்கலாம் நினைச்சவன் செத்து போவதும் உண்டு. நோக்கம் உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் அதை ஆக்க வேண்டியது என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் நேர்மையோடும் நல்ல எண்ணங்களோடும் தைரியமாகவும் திறமையுடனும் நீ செயல்பட வேண்டும் என் செல்வமே. அடுத்த நொடி என்ன நடக்கும்னு தெரியாத பல அதிசயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது தானே. அப்படி தேவையில்லாத மனிதர்களின் எண்ணங்களில் எந்த கோபமும் ஆணவமும் அகங்காரமும் செருக்கும் தற்பெருமையும் வேண்டவே வேண்டாம் அல்லவா. மனுஷன் வாழப்போகிறது என்னவோ மிகவும் குறைந்த அற்ப ஆயுள்தான். 100 ஆண்டுகளுக்கு உள்ளாக வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த குப்பைகள் சேர வேண்டாமே. அதுக்கு பதிலாக எல்லாருடையத்திலும் அன்பாகவும் பொறுமையாகவும் பணிவோடும் அக்கறையோடும் பேசினால் அவர்களும் நல்லா இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. பணம்தான் உலகம், பணம்தான் பெருசுன்ற நினைக்கிற மனிதரிடம் போய் நீ ஒரே ஒரு விஷயத்தை சொல்லு, இந்த பூமியை தவிர வேறு எங்குமே பணம் செல்லுபடி ஆகாது ஏன்னா இந்த பூமியில் நீங்கள் மனிதர்கள் மட்டும்தான் வாழ்கிறீங்க. ஆனால் இந்த பூமியையும் தாண்டி உலகங்கள் உனக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என் செல்வமே. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை நாடி வரத்தானே போகிறாய். காசு பணம்தான் பெருசு, மனிதர்கள் எல்லாம் தூசுன்னு நீ நினைக்காத. மனிதர்களும் முக்கியம், அவர்களிடம் இருக்கக்கூடிய உறவும் முக்கியம், நீ பேசக்கூடிய வார்த்தைகளும் முக்கியம் என்பதை புரிந்து உணர்ந்து செயல்படு. தேவையில்லாமல் உன்னை பற்றி சும்மாவே குறை சொல்பவர்களிடமும் உன்னை விமர்சிப்பவர்களிடமும் நீ சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லு. வாழ்க்கை இன்னும் முடியலை, என் வாழ்க்கையும் மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும். நீங்கள் என்னை சொன்னதெல்லாம் நாளைக்கு உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு இன்னொருத்தர் இந்த பூமியில் வரதான் போகிறாங்கன்னு சொல்லு என் செல்வமே. வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதே நேரத்தில் சும்மாவே உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்லி விமர்சனம் செய்பவர்கள் வாழ்விலும் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனையாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழத்தான் போகிறது. என்ன செய்கிறது, இங்கே இருக்க மனிதர்கள் பிறக்கும்போது எதுவுமே இல்லாமல் பிறந்து அப்புறம் அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சு கடைசியில் வயசான பிறகு எதுவுமே நிரந்தரமில்லைன்னு உணரும்போது உயிரும் சொந்தமில்லை என்று தானே உலகத்தை விட்டு மறந்து பறந்து போகிறார்கள். அவ்வளவுதானே மனித வாழ்க்கை. இதில் எது நிரந்தரமோ அதை சேர்க்க வேண்டுமே தவிர நிரந்தரமில்லாத காசு பணம் சம்பாத்தியம் செல்வத்தை மட்டும் சேர்க்க வேண்டும் என யோசிக்க வேண்டாம் என் பிள்ளைகளே. நீ யாருக்கு உதவுனாலும் அவன் எதிரியாக மாறிடுறான், யாருக்கு நல்லது செஞ்சு நம்பிக்கை வச்சாலும் அவன் துரோகியாக மாறிடுறான். என்ன பண்ணுறது, இது கலியுக காலம் அல்லவா. மண்ணை தேடி ஒரு சிலர் சொத்தாக சேர்க்குறாங்க, பொண்ணை தேடி ஒரு சிலர் நகையாக சேர்க்குறாங்க, இன்னும் ஒரு சிலர் பெண் வேஷம் போட்டு பெண்ணை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வேலையை தேடி பாதி பேர் அலைகிறாங்க, நல்ல விடியல் வரணும் வாழ்க்கை மாறணும்னு சில பேர் அலைகிறாங்க. வேடிக்கையும் பொழுதுபோக்கையும் பெருசாக நினச்சி காசு பழக்கம் வச்சிருக்கிறவன் அலைகிறான். ஆனால் யாருமே மனிதாபிமானத்தோடு மனிதனாய் வாழ மறந்து விடுகிறார்கள். நீயாவது நல்ல பிள்ளையாக இரு என் செல்வமே. ஓம்